அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வே டு ஜன்னா. இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் அல்லாஹ் அதிகமான நன்மையை தருவானாக இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையானதை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவாவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த துவாவை நம்ம ஒரு தடவை ஓதுனா போதும், நமக்கு என்னென்ன கிடைக்கும், அதை எப்படி ஓதணும், எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்றாட வாழ்க்கைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குற மனிதர்கள், நம்மளோட ஒவ்வொரு அசைவுமே அல்லாஹ் நமக்கு ஆல்ரெடி எழுதுனது மட்டும்தான் நடக்குது அப்படின்னு இருக்குது. இதை நம்ம ஏற்றுக்கணும். அல்லாஹ் நம்ம துவாவால் மட்டும்தான் நம்மளோட தலை எழுத்தை மாற்ற முடியும். அப்படி இருக்கும் போது அல்லாஹ் படைத்த நம்ம ஒரு காரியங்களும் அவனை இல்லாமல் நம்மளால் நிறைவேற்ற முடியாது. அதே மாதிரி தான் நம்ம துவாவை அதிகமாக நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதிகமான துவாக்களை நம்ம படிக்கணும். அதிகமான நன்மைகள் செய்யணும். ஹராமான வேலைகளை நமக்கு தெரியுது அப்படின்னா அதை நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்துடணும். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு அதிக நன்மை கிடைக்கும். அதே மாதிரி நம்மளும் கற்றுக்கலாம். அன்றாட வாழ்க்கைங்கிறது நம்ம என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம். அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையானது ஹலாலான விஷயங்கள் நமக்கு வேணும் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருவான். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை ஓதுங்க. இப்போ இந்த துவா என்னங்கிறத சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹூதா வத்துகா வல் அஃபாஃப வல் கீனா அப்படிங்கிறது தான் இந்த துவா. திருப்பியும் சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹூதா பத்துகா வல் அஃபாஃப வல் கீனா அப்படிங்கிறது தான் இந்த துவா. இந்த துவாவோட பொருள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இறைவா, நான் உன்னிடம் நேர் வழியையும் இறை அச்சத்தையும் சுய கட்டுப்பாடையும் தன் நிறைவையும் வேண்டுகிறேன் அப்படிங்கிறது. திருப்பியும் பொருளை சொல்லலாம். இறைவா, நான் உன்னிடம் நேர் வழியையும் இறை எச்சத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் தன்னிறைவையும் வேண்டுகிறேன். ஓகேவா? இதைத்தான் நம்ம ஒரு துவாவாக கேட்குறோம். இந்த துவாவில் என்ன இருக்குது அப்படின்னா, நேர்வழி அப்படிங்கிறது மார்க்க சம்மந்தமாக உள்ளது. அதே மாதிரி எந்த ஒரு காரியம் நம்ம நடத்தணும் அப்படின்னாலும் நம்ம ஹலாலான முறையில் நடக்கிறது. இறையச்சம் அப்படிங்கிறது அல்லாஹ்வை நம்ம நின்று தொழுகிறது, ஓதுறது, திக்ரு செய்கிறது, இந்த மாதிரியான விஷயம். அதே மாதிரி சுய கட்டுப்பாடு அப்படின்னா இந்த விஷயத்த நம்ம இவங்கக்கிட்ட போய் கேட்கணும், இந்த விஷயத்த நம்ம செய்யக்கூடாது, இந்த விஷயத்தில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சுய கட்டுப்பாடு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தன்னிறைவு. அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்துருக்கான், அல்லாஹ்வால் தான் இது எனக்கு கிடச்சிருக்கு, நான் இதை பெற்றுத்தந்தது அல்லாஹ் தான் அப்படிங்கிற ஒரு தன்னிறைவு நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படுது. இது எல்லாத்தையுமே கேட்குறதுக்கு இந்த துவாவை மட்டும் நீங்கள் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி அதிகமான துவாவை பார்க்குறதுக்கு என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.